காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, உடுக்கை பாட்டு. உடுக்கையை வைத்து கொண்டு பாடக்கூடிய பாட்டு, அதனால் இதுக்கு உடுக்கை பாட்டு அப்படின்னு பேர். உடுக்கை அப்படிங்கிறது நம்முடைய கிராமங்களில் பயன்படுத்தப்படுகிற மிக பிரதானமான ஒரு இசைக்கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோயில்களில் பெரும்பாலும் சாமியாடிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கையில் அந்த உடுக்கை வச்சுருப்பாங்க. உடுக்கை இசையை வந்து நம்ம கிராமங்களில் திருவிழாக்களில் நம்ம வந்து அதிகமாக பார்த்துருப்போம், அதனுடைய சத்தத்தை கேட்டிருப்போம் இல்லையா? அந்த உடுக்கையை வைத்துக்கொண்டு பாடக்கூடிய பாட்டுக்கு பேர் தான் உடுக்கை பாட்டு அப்படின்னு அதுக்கு பேர். பெரும்பாலும் கிராமங்களில் உள்ள பெண் தெய்வங்களுக்கு பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உடுக்கை பாடல்களாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன்மார் சாமி கதைகள், நல்லத்தங்காள் கதை, மதுரை வீரன் பாடல்கள், அப்புறம் வந்து கோவலன் பாடல்கள் அப்படின்னு நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லா கதைகள்லையும் கதையாடல்கள்லையும் பார்த்திங்கன்னா பிரதானமாக இந்த உடுக்கை பாட்டுங்கிறது இருக்கும். சிவபெருமானுடைய கையில் இருக்கிறது கூட உடுக்கை தான். துடி அப்படின்னு அது சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் வந்து சத்தம் மிக முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நாத விந்து கலாதீன மோனமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடுக்கையை வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தால் செய்யப்பட்ட உடுக்கைகளும் உண்டு, மரத்தால் செய்யப்பட்ட உடுக்கைகளும் உண்டு. அதனுடைய வெளிப்பகுதி புறப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா விரிந்து இருக்கும், இடைப்பகுதி வந்து சுருங்கி இருக்கும். மனித உடலை போல அது இருக்கும். மனித உடலை இடுப்பு பகுதி சுருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடை சிறுத்து இருக்கணும் அப்படிதான் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியத்துக்காக. அப்படி இது வந்து இடை சிறுத்து இருப்பதனால இடை சிறுத்து பறை அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. துடி அப்படின்னு இதை வந்து சொல்வது நம்முடைய வழக்கம். இந்த உடுக்கை பாடல்களை பாடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் உடுக்கை அடித்து கொண்டே இருப்பார், பின்னாடி ஒருத்தரோ அல்லது 2 பேரோ இந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. இந்த உடுக்கை பாடல் பாடி முடிப்பதற்கு முன்போ அல்லது பாடுகிற போதோ பாடியதற்கு பின்போ பார்த்தீங்கன்னா மழை வரும் அப்படிங்கிறது ஐதீகம், மக்களுடைய நம்பிக்கை. அதில் இந்த உடுக்கை இசையை கேட்டு சில பேருக்கு சாமி வர்றதும் உண்டு, அருள்வாக்கு சொல்கிறதும் உண்டு. அதை நம்ம பார்க்கலாம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இந்த உடுக்கை வந்து மிக பிரதானமான ஒரு இசைக்கருவியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்றை படிக்கும் போது நமக்கு தெரியுது. கேரளாவில் கூட சுவாமி ஐயப்பனின் மீது பாடப்படக்கூடிய அந்த பாட்டு வந்து உடுக்கை பாட்டு. அப்படி ஒரு உருக்கமாக இருக்கும் அந்த பாடலை வந்து பாடுகிற போது அந்த உடுக்கை இசையோட சபரிமலை சுவாமி ஐயப்பனை வந்து நம்ம பாடலில் கேட்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த இசை. உடுக்கை இசையில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது? நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு கொண்டாடலாம் திருக்குறளை. அப்பேற்பட்ட ஒரு அருமையான திருக்குறள். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் திருவள்ளுவர். உடுக்கை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உடுக்கை என்பது இசைக்கருவியை மட்டும் குறிக்கிற வார்த்தை அல்ல, உடுத்துகிற ஆடை என்பதையும் குறிக்கிற வார்த்தை தான் உடுக்கை. அப்படி நம்ம உடுத்துகிற ஆடை கலண்டு கீழே எழுந்து விட்டால் நம்முடைய மானம் பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய கை எப்படி வெடுக்கென்று போய் அந்த உடையை எடுத்து நம்முடைய இடுப்பிலே அரைஞானிலே நம்ம கெட்டுவோமோ, அது மாதிரி நம்முடைய நண்பனுக்கு ஒரு உதவி என்றால் நாம் ஓடோடி போய் அவனுக்கு உதவ வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அதற்குத்தான் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்கிறார். அங்கே உடுக்கை என்பது உடுக்கை என்ற இசைக்கருவியை குறிக்காமல் உடுத்துகிற ஆடையை குறித்தது இல்லையா? அதனால்தான் உடுத்துகிற உடைக்கு கூட நாம் ஊரிலே உடுப்பு என்று ஒரு பெயர் உண்டு. உடுப்பு போட்டாச்சா, உடுப்பை வந்து மாற்றியாச்சா, உடுப்பை வந்து சலவைக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அந்த துணிக்கே உடுப்பு என்ற வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா திருக்குறள். அதற்கு காரணம் என்னன்னா உடுக்கை. அப்படி உடுக்கை இசை என்பது கிராமப்புற மக்களினுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்த ஒரு இசைக்கலவை அப்படின்னு நம்ம அந்த உடுக்கை இசையை வந்து நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.